தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி வட்டத்தில் அனைத்து மக்களையும் அன்போடு தழுவிக்கொள்கிறது பேராவூரணி ஜமாலியா பள்ளிவாசல். எல்லா புகழும் இறைவனுக்கு. நூறாண்டுகளுக்கு முன்பு குடிசையாயிருந்த இந்த இறைப்பள்ளி பிற்காலத்தில் யாசின் மௌலானா என்ற இறை பணியாளர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு முதல் முறை கட்டிடமாக எழுப்பப்பட்டது. நான் சிறுவயதில் இந்த பள்ளியை பார்த்து வருகின்றேன். இந்த பள்ளி ஒரு குடிசை பள்ளியாக இருந்தது. இந்த பள்ளி ஒரு சின்ன ஒரு 50 பேர் தொழலாம் அப்படித்தான் இருந்தது. இந்த பள்ளிவாசலுக்கு அடிக்கல் நாட்டிய இறையன்பர் யாசின் மௌலானா யார் என்றால் 19ஆம் நூற்றாண்டில் ஈரானிலிருந்து தமிழகத்திற்கு இறைச்செய்தி பரப்புவதற்காக வந்த ஜமாலியா மௌலானாவின் மகனாவார். இந்த ஜமாலியா மௌலானா யார் என்றால் இறை தூதர் முகமது நபி அவர்களின் மகளான பாத்திமா நாயகம் அவர்களின் 2 மகன்களில் ஒருவரான ஹசன் வழிவந்த 130வது தலைமுறையை சேர்ந்தவர். அல்லாஹ்வுடைய இறை கொள்கையை பரப்புவதற்காக வந்த முகமது நபி அவர்களுடைய வழி தோன்றலான முகமது நபியின் மகள் பாத்திமா நாயகம் அவர்களிடம் 2 மகன்கள் ஹசன் ரலியுல்லாஹு தஆலா அன்ஹு, ஹுசைன் ரலியுல்லாஹு தஆலா அன்ஹு. அந்த ஹசன் ரலியுல்லாஹு தஆலா அன்ஹு வழி வந்த ஜமாலியா மௌலானா நாயகம் அவர்கள் நமது பேராவூரணிக்கு அருகாமையில் சம்பைப்பட்டினம் என்ற ஊரில் அடக்கமாகி இருக்கிறார்கள். அவர்களுடைய மகனார் யாசின் மௌலானா என்பவர்கள் சீர்காழிக்கு பக்கத்தில் திருமுல்லை வாசல் என்ற ஊரில் அந்த காலகட்டத்தில் இங்கு இறைப்பணி ஆற்றி இருக்கிறார்கள். அவர்களிடம் இருந்து இங்கே உள்ள மக்கள் போய் முறையிட்டு இந்த மாதிரி பேராவூரணியில் பள்ளிவாசல் கட்ட வேண்டும். ஜமாலியா மௌலானாவை சந்திக்கிறதுக்கு அவருடைய மகனார் ஒருத்தர் இப்போ திருமுல்லை வாசல் அடைஞ்சிருக்கிறாங்க. யாசின் மௌலானா ஒருத்தர். அவங்க பேராவூரணிக்கு இந்த அந்த வணிகர்களை பார்க்க வருவாங்க. அதுக்கு இருக்கையில் அப்படி ஒருத்தர் தான் பீனாக்காவனான சாவுலமீர் ஒருத்தர் வம்சம் ஒன்று இங்கே, அதாவது கான்ட்ராக்டர்ஸ் மைதீன் டாக்டர்னு சொல்லுவாங்க. அந்த வீட்டுக்கு அவங்க ஜமாலியா மௌலானாவுடைய மகனார் யாசின் மௌலானாங்கிறவங்க வருவாங்க. அவங்கக்கிட்ட சொன்னது பேரில் அவங்க என்ன பண்ணாங்க, ஜமாத்தார்கள் இங்கே பேராவூரணியில் இருந்த முஸ்லீம் இஸ்லாமிய ஆள்களோட பெரியவர்களை கூப்பிட்டு இங்கே பள்ளி அமைக்கிறதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய ஆரம்பித்தாங்க. அவங்க அடிக்கல் நாட்டி தன்னுடைய தகப்பனார் பேரில் ஜமாலியா அப்படிங்கிற ஒரு பேரை அந்த பள்ளிக்கு பெயர் சூட்டிட்டு போனாங்க. அன்றிலிருந்து இன்று வரை பேராவூரணி ஜமாலியா பள்ளிவாசல் ஒவ்வொரு முறை புதுப்பிக்கப்படும் போதும் கட்டுமானங்களுக்கு உட்படுத்தப்படும் போதும் இஸ்லாமிய மக்களை தாண்டி அனைத்து மத மக்களும் தங்களால் முடிந்த பொருள் உதவி இந்த பள்ளிவாசலுக்கு பேரன்போடு அளித்துள்ளனர். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பள்ளிவாசல் விரிவாக்க பணி நடைபெறும் போது பலதரப்பட்ட மக்கள் இந்த பள்ளிவாசலுக்கு நிதியும் அளித்து ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கி இருக்கிறார்கள். இந்த பள்ளிவாசல் கட்டுமான வேலை நடைபெறும் போது பிரதான சாலையில் இருப்பதனால் அந்த கட்டுமான பொருட்கள் வைப்பதற்கு கூட இடம் இல்லாத சமயத்தில் மாற்று மத மக்கள் இந்த இடத்தை எல்லாம் கொடுத்து அந்த பொருட்கள் வைப்பதற்கு இடம் கொடுத்தது மட்டுமில்லாமல் அவர்களும் நிதியும் அளித்துள்ளார்கள். இந்த பள்ளிவாசலுக்கு ஒரு தனி சிறப்புண்டு. அது என்னவென்றால், ரமலான் மாதத்தில் நோன்பிருக்கும் இஸ்லாமியர்களின் பிரதான உணவு நோன்பு கஞ்சி. இந்த நோன்பு கஞ்சியை இஸ்லாமியர்களை தவிர்த்து பேராவூரணியில் உள்ள பிற மக்களும் விரும்பி உண்கிறார்கள் என்பதனால் நோன்பு கஞ்சியில் மாமிசத்தை கலப்பதை தவிர்த்திருக்கிறது இந்த பள்ளிவாசல் நிர்வாகம். முஸ்லீம்கள் நிறைந்து வாழக்கூடிய பகுதிகளிலெல்லாம் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் பயன்படுத்தக்கூடிய அந்த நோன்பு கஞ்சியில் அசைவம் கறிகளை சேர்க்கக்கூடிய ஒரு வழிமுறைகளும் உண்டு. ஆனால் அதில் முற்றிலும் மாறுபட்டதா நம்ம பேராவூரணி இருக்குது. ஏன்னு சொன்னால், இங்கு காய்ச்சக்கூடிய அந்த நோன்பு கஞ்சியில் இஸ்லாமியர்கள் எந்த அளவுக்கு வாங்கி வருகிறார்களோ அதற்கு நிகராக இங்கு வாழக்கூடிய முஸ்லீம் அல்லாத இந்து சமுதாய மக்களும் அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு காரணத்தினால் அந்த அசைவ உணவை இங்கு இருக்கக்கூடிய ஜமாத் நிர்வாகம் அதை முழுமையாக தவிர்த்து அனைத்து மக்களுக்கும் உண்டான உணவாக இருக்க வேண்டும் என்று இந்த நோன்பு கஞ்சி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் ரமலான் மாதத்தில் இஃப்தார் நோம்பில் கலந்து கொண்டு அனைவருக்கும் பரிசுகளையும் உணவுப் பொருட்களையும் வாழ்த்துக்களையும் அன்போடு வழங்கி வருகிறது பேராவூரணி நகர வர்த்தகர் கழகம். இந்த நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி, 20ஆம் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி வியாபாரி சங்கத்திற்கு கிட்டத்தட்ட 17 வருடங்களாக நான் தலைவராக இருந்த காலத்தில் இருந்து இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக
எங்களுடைய சமய நல்லிணக்கத்திற்கு இந்த நிகழ்ச்சி என்பது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. நாங்கள் எல்லோரும் இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர்கள் அனைவரும் பேராவூரணியை பொறுத்தளவில் மிக ஒற்றுமையாக இருக்கின்றோம். எல்லா ஆண்டுகளும் நாங்கள் இதில் கலந்து கொண்டு பேராவூரணி நகர வர்த்தக கழகம் சார்பாக எனக்கு அன்புக்குரிய எங்களது பிரியத்துக்கு பாகுபாடு கிடையாது. எல்லாருடைய பிணக்குகளையும் வெகு இணக்கமாக வச்சுருக்கிறோம். அதோட பகமங்களுடைய பிரச்சனை உண்டாக்கி வச்சுருக்கிறோம். ஏழை பாலை இருக்கிறவன் இல்லை நினைக்கிறது இல்லை. எங்கள் தோல் அவங்க தோலில் ஓட்டும், அவங்க தோல் எங்கள் தோலில் ஓட்டும். என் பேர் ஜோசப் அலெக்ஸு, பூக்கடையிலேருந்து வரேன். நான் ஒரு 2-3 வருஷமாக வர்றேன். கயிறெல்லாம் கட்டுறேன். ஏதோ பயந்தது இந்த மாதிரி சிறு சிறு கோளாறுகள் இருந்தாலுமே இங்கே வந்து மந்திரிச்சா உடனே சரியாயிடுது. எனக்கு 2 குழந்தைங்க இருக்குது. 2 குழந்தைங்க, ஒய்ஃபு, எங்கள் அம்மா அப்பா எல்லாமே இங்கே தான் வந்து கயிறு கட்டுவோம். ஆனால் உடனே தேவையாகும். இந்து சமயத்தவர்கள் சூரியனை வழிபடுவதும், கிறித்தவர்கள் நட்சத்திரத்தை அடையாளமாக கருதுவதும், இஸ்லாமியர்கள் நிலவின் பிறையை கணக்கிட்டு அதை அவர்கள் அடையாளமாக வைத்திருப்பதும் சமூக ஒற்றுமையை காட்டுகிறது. ரமலான் மாதம் அன்பையும் அமைதியையும் போதிக்கும் மாதம். இந்த மாதத்தில் நாம் அனைவரும் உடலாலும் உள்ளத்தாலும் தூய்மையடைய இறைவனை நாடி செல்லும் மாதமாக கருதப்படுகிறது. இந்த நாளில் நாம் அனைவருக்கும் மகிழ்ச்சி, அன்பு, அமைதி, கருணை எண்ணம், ஆரோக்கியம் அனைத்தும் நிரம்ப கிடைக்க இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த நாளில் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இஸ்லாமிய சொந்தங்கள் அனைவருக்கும் எனது இனிய ரமலான் தின நல்வாழ்த்துக்கள். உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமிய நண்பர்கள் அனைவருக்கும் புனித ரமலான் திருநாள் வாழ்த்துக்களை பேராவூரணி நகர வர்த்தக கழக தலைவர் என்ற முறையிலும், இஸ்லாமிய நண்பர்களின் உடன்பிறவா சகோதரன் என்ற முறையிலும் வாழ்த்துக்களை கூறி, அனைவரும் எல்லா வல்ல இறைவன் அருளால் நீடூழி வாழ வேண்டும், நோயற்று வாழ வேண்டும், மிக சிறப்பான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். ஜமாலியா பள்ளிவாசல் மத நல்லிணத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நீண்ட காலமாக திகழ்ந்து வருகிறது. இங்கு உள்ள இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் ஆகியோர் எல்லோரும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் போலவே எல்லா விதமான உறவு முறைகளிலே மாமன், மச்சான், அண்ணன், தம்பி என்ற முறையில் தான் காலகாலமாக பழகி வருகின்றார்கள். இந்த பள்ளிவாசலிலே வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு உடல்நிலை சரியில்லை, ஆடு மாடுகளுக்கு உடல்நிலை சரியில்லை, வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இங்கு வந்து நூற்றுக்கணக்கான இந்து மக்கள் தினசரி இங்குள்ள ஆலிம்களிடம் கயிறு மந்திரித்து மற்ற விஷயங்களை சொல்லி அதற்கான தீர்வு கொண்டு போய் வருகிறார்கள். ஒரு மாத காலம் நோன்பு இருக்கின்ற நபர்களுக்கு அல்லாஹ்வானவர் ஒவ்வொரு நாள் இரவும் ஒவ்வொருவருக்கும் அவருடைய பாவங்களில் இருந்து விடுவித்து அவரை புனிதமாக்குகிறார் என்று இஸ்லாத்திலே வசனம் இருக்கிறது. அப்படி இன்றைக்கு நோன்பு இருக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கின்ற பலனை அல்லாஹ் உங்களுக்கு தர வேண்டும். பேராவூரணி வாழ் இஸ்லாமிய சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் ரம்ஜான் தின நல்வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த பகுதிக்கு போனாலுமே இஸ்லாமியருக்குன்னு ஒரு தெரு இருக்கும், இந்துக்களுக்குன்னு ஒரு தெரு இருக்கும், கிறிஸ்தவர்களுக்குன்னு ஒரு தெரு இருக்கும். பேராவூரணியில் மட்டும்தாங்க இந்துக்களுக்குன்னு ஒரு தெரு கிடையாது, முஸ்லீம்களுக்குன்னு ஒரு தெரு கிடையாது, கிறிஸ்தவர்களுக்குன்னு ஒரு தெரு கிடையாது. எல்லா இடத்துலையும் எல்லாருமே வசிப்பாங்க. இப்போ இது ரமலான் மாதத்துல எனக்கு வாழ்த்து கேட்டு வந்துருக்கீங்க. நானே எனக்கு வாழ்த்து சொல்லிக்கிற மாதிரி இது. அங்கே நோன்பு திறக்கிறது நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில எங்கள் நண்பர்களோட அந்த பள்ளிவாசலுக்கு போவோம். நீங்கள் பக்கத்து வீட்டில் இஸ்லாமியர் இருப்பாங்க, அடுத்த வீட்டில் கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க. ஒரு கூட்டா